முத்துமாரி அம்மனுக்குனே பிரபலமான கோயில் தாங்க நார்த்தாமலை கோயில். இந்த கோயில்ல தான் ஒரு சம்பவம் நடக்குது. கிட்டத்தட்ட இந்த கோயிலுக்கு வந்தவங்க யாருமே பட்னியா போக முடியாது. என்ன காரணம்னு கேட்டா கணேஷ் கருப்பி அண்ணன் மாதிரி எக்கச்சக்கமான பேர் இருக்கிறதுனால மட்டும்தான் நடக்குது. கணேஷ் கருப்பி அண்ணன் செஞ்ச செயல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. நேத்தில இருந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கோயிலுக்கு வர எல்லாத்துக்குமே சாப்பாடு சாப்பிட்டுட்டு தான் கோயிலுக்குள்ளே போகணும்னு சொல்லிட்டு இந்த ஊருக்கு வெளியவே அன்னதான திடல் அமைச்சு அதுவும் எல்லாருமே உட்காந்து தான் சாப்பிடணும், கையேந்தி யாருமே சாப்பிடக்கூடாது, அதுவும் நானா என் கையால தான் பரிமாறுவேன், கேட்டு கேட்டு பரிமாறுற ஒரு மனுஷன் தாங்க கணேஷ் கருப்பி அண்ணன். அன்னதானம் முன்னா என்ன பண்ணுவாங்க, காசு பணம் இருக்கவங்க அன்னதானம் போட்டுருப்பான்னு சொல்லிட்டு யார்ட்டையோ ஒருத்தட்ட காசை கொடுத்து எல்லாத்துக்கும் அன்னதானம் போடுன்றாங்க. ஆனா இவரு மட்டும்தான் காசையும் கொடுத்துட்டு அங்க உள்ள எல்லாத்துக்கும் அன்னதானமும் போடுங்க, நானும் சேர்ந்து பரிமாறுறேன், அங்க இருக்கிற எல்லா வேலையும் நானும் சேர்ந்து உங்ககிட்ட பரிமாறுகிறேன்னு சொல்லிட்டு சேர்ந்து பண்றது இவர் செஞ்ச செயல்லே மிகப்பெரிய செயல் என்ன தெரியுமா? அன்னதானங்கிறது நின்னுகிட்டு சாப்பிடக்கூடாது, உட்காந்து தான் சாப்பிடணும். கம்மியான ஆள் வந்தாலும் பரவாயில்ல, எல்லாருமே உட்காந்து மனசுக்கு நிம்மதியா சாப்பிட்டு போகணும்னு நினைப்பாங்க. அண்ணன் செஞ்ச செயல் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இந்த மாதிரி டிஃபரெண்டான வீடியோ வேணும் அப்படின்னா நம்மளை ஃபாலோ பண்ணி வச்சுக்கிங்க. முத்துமாரி அம்மனை உங்களுக்கு எந்த அளவு பிடிக்குங்கிறத கமெண்ட்ல போட்டுவிட்டு அம்மனை பிடிக்கும் அப்படின்னா நமக்கு ஒரு ஃபாலோ தட்டி விட்டு போங்க. ஓகேங்களா? பாய்.